ஒரு புள்ளைய பெத்தெடுத்து ஆத்திர விட்டு போட கதை தெரியாத உன் குளத்தை பத்தி ஒரு சந்திர குளம் என் குழந்தை அம்மா உங்க அண்ணன் எப்படியா பத்தி சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க இவன் எப்படியா பட்டு தெரியுமா அவங்க அண்ணன் சத்தியமா 8 ஆடு மேய்க்க போனான் ஆடு மேய்க்க போயிட்டு 8 ஆடு மேய்க்கும் போது ஒத்த ஆடு கண்ணு தோல் மேல வச்சுக்கின்னு ஆடு ஆடு ஆடா ஊரு ஊரா தெரு தெருவா தேடி திருந்தீங்க ஆடு தெரியல ஆடு கால முள்ளு பாத்திச்சு ஆடு போக முடியல தோல் மேல வச்சுக்கலாம் ஆடு மேய்ச்சு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஒரு ஆட்டு காணும் ஆடு இருக்குது ஆடு தோல் மேல இருக்குது ஆடு கூட காடு காடா தேடி கடைசியில் போய் தண்ணி ஓட்டி போனது 8 ஆடு பொட்டாட்ட கால தேடி பொட்டாட்ட கால பிடிச்ச பையன் உங்க அன்னைக்கு என்கிட்ட வந்து நான் கேட்க கூடாத நிலைமையில இருக்கிறேன் கேட்கக்கூடிய நிலைமையில கேட்கல என்ன பண்றேன் என்ன சொல்றேன் இந்த பொட்டசி நீங்க எனக்கு ஒண்ணும் தேவையில்லை பாரத போர் முடிச்சவன் நானு கஷ்டப்பட்டு வில்லு எடுத்து அம்பு எடுத்து சண்டை போட்டவன் நானு உனக்காரி நீ வீர பெருமையை எங்க அண்ணன் கோனா சாண குடிக்க எதுக்கிட்ட வந்து கம்னாடி கோனாடி சாண குடிக்க எதுக்கு அன்னைக்கு சொல்றேன் நான் சாண குடி தான் போனேன் அவங்க அண்ணன் எது வந்து கூட்டி வச்சாங்க நீங்க தான் கவுல அடி கூட்டி வச்சா குடிக்க மரியாதை கட்டறோம் அண்ணன் நான் சொல்ல விடாம பாக்குறேன் இருங்க நீ சொல்லியே நீ என்ன செய்த எங்க வந்து பொட்டன் கேக்குற எங்க அண்ணன் கூட்டி வச்சாங்க நீ ஒரு ராசி சாப்பிட்டாங்க இந்த பொட்டு சீடு நாங்க மரியாதை கேட்டு அப்ப என்ன நாடு இது சொல்லு பாக்கலாம் இது அஸ்ராபுரி மச்ச சொல்ல முடியாது மச்ச நாட்டுல விளையாட நாடு அந்த விளையாட நாட்டுல புதற்கல மகளாகிய அவருக்கு நீ நடிவு செஞ்ச ஆம்பளை பொம்பளை மாதிரி ஏத்தா என்ன சொல்றேன் நான் தான் பொட்டியா நடிச்சேன் அண்ணன் ஒரு பொட்டு தாண்டி என் அண்ணன் எடுத்த பொட்டியை பத்தி பேசணும் மரியாதை கட்டி நான் பொட்டியா நடிச்சேன் அண்ணன் எடுத்த 5 பொட்டி எடுத்தாரு என்னதான் சொல்ல வரீங்க சொல்றேன் உனக்கு யாருக்கு பேச கிடையாது சண்டை யாருக்கு எனக்கு எங்க அண்ணனை பீமனுக்குண்ணா நீங்க நில்லுங்க எங்க அண்ணனை கூட்டமா முடிப்பா முடியாதா சத்தியமா கூட்ட முடியாது ஆகாய பூமத்தை சாச்சாக்கு சத்தி பண்ணிப்பாங்க ஆகாய பூமத்தை சாச்சா என்ன மயிருக்கு அவ தைரியமா சத்தி பண்ணுவா ஆகாய பூமத்தை சாச்சாக்கு என்ன மயிருக்கு அவன் அண்ணன் தான் வேண்டறல அப்ப சத்தி பண்ணு ஏன் என்ன முடியாது நான் சத்தி பண்ணு நான் நினைக்கிறேன் சரி நான் சொல்றேன் அப்படியே கோவிந்த் தான் நினைப்பேன் ஆனா சத்தியமா உங்க அண்ணன் கிடையாது அப்புறம் யார் மயிருக்கு வரானா
மகரங்க வேகமா நடந்து போவார். கால்ல முள்ளே இருக்கும். முள்ளே கோணா முட்டு கோவிந்தங்க நம்ம அந்த முட்டு நாராயணங்கறான். அம்மட்டு முட்டு நாராயணங்கறோம். முள்ளே எடுக்கிறதுக்கு அவன தான் கூப்பிடுவா கோவிந்தானே. உங்க அண்ணனை ஒரு காலனா கோவிந்தான். ஏங்க அதுக்காக இல்லனே. எங்க அண்ணன் நினைக்க மாட்டே ஒரே சத்தி மட்டும். சத்தியமா நினைக்க மாட்டே நீ பாடி. போ. பாடி. ஓடி. நான் என்ன சொல்றேன் நீ அடி போதே இந்த இடத்துல வீடு வர பாக்குறேன் 10 மணி அளவு விட மாட்டேன். இப்ப நீ கொன்ற சொல்றல எங்க அண்ணன் நாங்க கூப்பிடுறோம். எங்க அண்ணன் நீ கூப்பிடுங்க. நாங்க கூப்பிடுறோம். நாங்க கூப்பிடுறோம். அவன் இங்க வரட்டும். ஏய் பாரல போய் ஜெயிச்சு வந்துட்டான். அத சொல்லு. அவன் டைம் தான் நமக்கு இனிமே நம்ம தேவையில்லை. கிட்டார கல்லி வரடிக்க போறாளா? கத்தாயமுள்ள கொத்தோடு வருமா? வெறுகுடிக்கு காட்டுக்கு வந்து போவாளா? காட்டுக்கு போயிட்டு வெறுகுடிக்கு தெரியாதா? போற கள்ள மாப்பிள கூட ஜோடி போட்டு வரதா வந்தவனா வேற வருஷம் எவரோ கொண்டு வந்த ஒருத்த தின்ற ஒருத்த அள்ளி மரம் ஒருத்த எங்க அண்ணன் என்ன உன் நிலைமை என்ன தெரியல யாரு ஜெயிச்சாங்க எங்க அண்ணன் வந்த உடனே யாரு கொண்டா என்ற ரகசியப்பட்டு பாரு அண்ணா மதுசூதனா மாயவா திருநேத்திரா கோபால கண்ணா ஆதியே மற்றவர்கள் வைத்து சோமுகா சொல்லிக் கொண்டு மாயவா இந்த வேலை ஐயோராஜாக்கள் உங்களை பேசுவது கேட்கவில்லையா? அண்ணா துவாரப்படி வந்து சீக்கிரம் வந்து காட்சியளிக்க வேண்டாம்னா இதோ பாந்தாரி ஆமா ராக்கண்ணு எல்லாரும் மாலாக்கண்ணு நிறுத்தி அழைக்க அந்த மாலாக்கண்ணு தரப்பா அதெல்லாம் தெரிஞ்சு
இந்த கோவிலை பார்த்து விடுவினாலே குறை ஒன்று இல்லாமல் குபேர செல்வம் பெற்று நான் போய் பணி பண்ணி நான் சொல்லுங்க வாழ்வாங்க வாசிரியர். ஆமா சபை இருக்கிறதே, சபை இருக்கின்றது. என்ன சபை? மக்கள் சபை. மாதா பிதா குரு அதோ தெய்வம். ஆமா ஆமா. அப்படி மக்கள் சபை என்று சொல்லலாம், இதுக்கு பாசபை என்று சொல்லலாம். பாசபை என்று சொல்லலாம், திருச்சபை என்று சொல்லலாம், திருச்சபை என்று சொல்லலாம். ஆமா. இருக்கன் எனக்கு இருக்க, இருக்கன் எனக்கு இருக்க, எத்தனையோ கண்கள் என்னை பார்க்க, எத்தனையோ கண்கள் என்னை பார்க்க, இச்சபையில் எனக்கு ஆடு தலை வேண்டும், இச்சபையில் ஆடு தலை வேண்டும் வேண்டாம். என்னடா ஆடி தலை போய் தலைன்றான் பத்தா 20 இல்ல பக்தான் ஆடு தலைவன் பகவான் ஆடு தலை ஆசைப்படுறான். அப்படி கிடையாது, ஆடும் தலை ஒன்று வேண்டும். இருக்கன் எனக்கு இருக்க, இருக்கன் எனக்கு இருக்க, எத்தனையோ கண்கள் என்னை பார்க்க, எத்தனையோ கண்கள் என்னை பார்க்க, இச்சபையில் ஆடும் தலை வேண்டும், ஆடும் தலை வேண்டும். அதாவது நாடகாரர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருந்தால் இந்த தள்ளுபடி முன்னாசியமா அப்படின்னா சரியான அர்த்தம். ஆமா, உதறி திருப்பி போயிட்டா பிரயோஜனம் அர்த்தம்.
சரி. அப்படி விட்டு கல்வியில கிடைக்கமதை கற்று வந்த தனவான்களுக்கும் எனது அருமை மாதாப்பிதாருக்கும் எனது அருமை மாதா பிதா நம்ம வீடு நாளைய பேராசிரியர் எத்தனை இருப்பாங்க. ஆமா ஆமா. அன்புடைய பொற்பாத வளர்ச்சிக்கும் பொற்பாத கமலங்களுக்கும் கற்றோர் கருணையுற்றோர் கற்றோர் கருணையுற்றோர் மற்றோர் நம்ம பெற்றோர் மற்றோர் நம்மளை எல்லாம் பெற்றோர். ஆமா ஆமா. அப்படி கல்வியில கற்றோர் தான் தெரியுமா கல்வியுடைய பெருமை. ஆமா. பெற்றோர் தெரியுமா பிள்ளையுடைய பெருமை. ஆமா. அப்பேற்பட்டு இந்த தாய் தந்தைமார்களுக்கும் ஆமா சபையில் அமர்ந்துள்ளே இவர் கழுதப்பட்டு அது கூத்தாண்ட சாமிக்கும் அந்த மகவாரியவனுக்கும் எங்களை திருவண்ணாமலை மாவட்டம் திரு அண்ணாமலை மாவட்டம் சங்க வட்டம் கரிமங்கலத்தை சேர்ந்த எங்கள் நாடக கம்பெனி ஸ்ரீ பார்த்தசாரதி நாடக மன்றத்தில் ஆசான் கம்பெனி டி ராஜோபத்தியார் அன்னுடைய அண்ணனுக்கு உறுதியாக இருந்து இந்த கம்பெனி வெளியிடக்கூடிய எங்களது நாடக பேராசன் திருவண்ணாமலை எடுத்து சேவல்படி காலத்தில் வந்தக்கூடிய பண்ணி உள்ள நாட்டார் தந்தவரை கைவிட மாட்டார் சொல்லுக்கு இணங்க எங்களை வெளியிடக்கூடிய இந்த நாடக பேராசிரியர் ராமமூர்த்தி வாத்தியார் அன்னுடைய பொற்பாளர் மதிக்கும் மற்றும் உள்ள அனைத்து ஆசான்களுக்கும் அதாவது ஆசான்கள் ஆசையாரு யாரு தண்ணிக்கு தாளாடி புதுசு கண்டு ஊருக்கு நான் உலகம் கல்வி வந்து மழை வந்து நாயக்காரர்கள் வந்த பொழுதும் ஆமா ஒரு மத்தாளக்காரர் வரலன்னா ஊருக்கு ரெண்டுங்கப்பா மத்தாளக்காரர் வந்து நாங்க வச்சுக்குவோம் அப்படி அந்த பிரம்மணி அம்சத்தை பெற்ற சக்கரவர்த்தி சகோதரர் அந்த காட்டு மலை சேர்ந்த இந்த பகவானி ஒரு பெயர் வைத்த ஏழுமலை வாத்தியார் ஆமா அன்னுடைய எனது அருமை அண்ணா இதோ பாப்பாம்படி மறைவட்டி கிராமத்தை சேர்ந்த இதே பவானி பேரை வைத்து 706 உன்னுடைய பொற்பாத வளர்ச்சிக்கு அருமை தம்பி பூர்வீக சகோதரர் அவர் பார்த்துருக்கோம். ஆமா இந்த பெட்டி வீட்டக்கூடிய அருமை நான் கிளம்பி சென்று அவருடைய பொற்பாதம் அது என்ன எனது உடன்புற அன்பு சகோதரர் என்ன யாரு இல்லைங்க நான் வந்தவர் குடிங்க என்ன போய் கேட்டா என்ன பாண்டியன் சேல சோழ பாண்டியன் ஆசிரியர் இதே மண்ணின் மைந்தனாக விளங்கப்பட்டு எனது அருமை சகோதரன் இன்னும் செந்தில் வாத்தியார் ஒரு பேர் தெரியல அடியும் சிறந்தாந்த வணக்கம் சிறந்தாந்த பணிவுடன் ஒரு கோடி வணக்கம் சபைக்கு முன்னாடி வந்து விடுது சபைக்கு முன்னாடி யாரு ஊரு என்னுடைய விளக்கம் என்ன அப்படி கேக்குறேன் விளக்கத்தை விளக்கமா எங்கடா போற கோவிந்தன் தெய்வந்தனாலே நான் ஒண்ணு ஏமா கிடையாது நல்ல தைரியமா பாருங்க 108 அபிதானங்கள் அந்த 108 அபிதானத்திலே இதெல்லாம் நந்தன் முகத்தன் வைகுந்தன் மாசுதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி 108 நாமதேயத்திலே 108 நாமதேயத்தை படித்த 5 அபிதானங்கள் முக்கியப்படுது ஆமா 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 ஸ்ரீதரன் நந்தன் கோவிந்தன் வைகுந்தன் ஜெக அனந்த பாதன் என்ன விளக்கம் ஸ்ரீ என்றால் ஒரு பெண்ணு அந்த பெண்ணு ஸ்ரீதரன் ஆமா நந்தவர்மனையிலே ஆடு மாடு வைப்படினால் ஆடு மாடுகளை வைக்கக்கூடிய கோ என்று சொல்லக்கூடிய கோவலனை வைப்படினால் கோவிந்தன் வைகுந்தத்தில் வாசப்படுகிறார் எனக்கு வைவளந்தன் இந்த ஜகத்தை நான் வந்து ஜெகமலந்த பாதன் ஆமா இப்படி 5 அபிநாமங்கள் முக்தி பெற்றது இருந்தாலும் நான் யார் தெரியுமா புரியுங்க நான் ஆயப்படுத்துகிறேன்
அது பாரத கழகம். ஆணும் பெண்ணும் இல்லை ஆ. அழியா இந்த ஜோதி. அட போட்டா அழியா ஆண் பெண்ணும் இல்லாத அழியாத ஜோதி. ஆமா. ஆமா. ஏன்னா ஆ. என்ன கோலத்தை படிச்சா தெரியும். ஆமா. என்ன பட்டம் தெரியுதா? ஆ. உலகத்துல 5 விதமான பட்டு. போ நான் எத்தனை பட்டு தெரியுமா? சரிங்க. ஏய், தாயினுடைய கர்ப்பத்தில் பிறக்கும் போது எவ்வளவு ஒரு பெண்ணாக பிறக்கின்றாலோ ஆமா. அவள் தான் முழு பட்டை. முழு போட்ட நான் முக்கா பட்டை. முக்கா பொட்டல்னா அரை பொட்டல்னா ஒண்ணு. முக்கா பட்டை. ஆமா. என் மைத்துனர் இருக்காரே ஆ. அர்ஜுன பெருமான் ஆ. அரை பட்டை. முக்கா அரை ஆமா. பாதி முழு பட்டை முக்கா பட்டை அரை பட்டை. ஆமா. இல்ல கால் பட்டை யாரு? ஒண்ணே குடிக்குச்சு. ஆழ்மனாக பிறந்து ஆமா. இந்த கூத்தானுடைய கிருபையை பெற்று பெற்று. விவாதிக்கிற பத்தியா ஆமா. அவங்கதான் ஆ. கால் பட்டை. கால் போட்டா. வீசப்பட்ட யாரு? ஆ. ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஆ. சுத்தியில் பேசுறாங்க பத்தியா சரி. அவதான் வீசப்பட்ட. ஆமா. அப்படி ஆ. நான் முக்கா பட்டதான் ஆமா. சொல்றது கிடையாது. ஆ. அப்படி நான் முக்கா பட்டியா இருந்தோம் ஆ. எனக்கு எட்டு வந்து வரந்து இப்ப யாருக்கு என்ன தொட்டு பண்ணிக்கிறீங்க? அப்படி ஆ. எனக்கு 5 பட்டை உண்டு உலகத்துல. டேய் தம்பி, நான் பட்டை கேட்க மாட்டேன். 5 பட்டை எனக்கு கேட்க பட்டை சொல்லிட்டேன். பட்டை சொன்னாலும் 8 பட்டஸ்திரீ 12,022 ஆக மொத்தம் 12,028 வயசு. எட்டு பட்டத்திரிகள். ஆமா 16 கோபிகாசிகள். ஆமா 12,200 கற்பழிக்காத கற்பிடிக்காது. வச்சு நம்ம சராசரி ஆமா. 200 ஆமா அமராதுல்லா ஆ. 12,208 ஆமா. பட்டத்திரிகள் சேர்த்து ஆமா. 12,208 பொன்னாட்டி. போன போகட்டும். இப்ப நான் எதுக்காக வந்தேன்? டேய், எனக்கு பாட்டு வரைக்கும் வந்தேன். பாண்டவருக்கு தொண்டன். பாண்டவருக்கு சகாய பிரசன். பூமிபாத்திற்கு தீர்த்து அவங்களுக்குனே பிறந்து வந்து அவங்களே பிறந்து பாண்டவர் சகாய நீதான். ஆமா நல்லதோ கெட்டதோ இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ ஆமா. குட்டி வைக்கிறதோ எல்லாமே எல்லாமே நீதான். ஆமா. சரி இப்ப எதுக்கு வந்துக்கிறா? இப்ப நான் எதுக்கு வந்துக்கிறேன்னா பாரத பட்ஜெட்டுக்கு நியமித்து நியமித்து பாரதம் முடித்து முடித்து இங்கு ஒரு 21 நாள் பூர்த்தி ஆகிவிட்டது. இன்னொரு 21 நாள் என் அத்தை ஆமா மட்டும் பூர்த்தி பண்ணுறீங்களா? வெற்றி யாருக்கு? பாண்டவருக்கே பாண்டவருக்கு வெற்றி தேடி கொடுத்து இன்னைக்கு 21 நாள் ஆகிறது. சரி. இருந்தாலும் என் அத்தை மக்கள் என்ன நினைச்சாங்க? உங்களுக்கு பாரதம் முடித்து நான் காலை கட்டா இருக்கேன். என்னையாவது நினைத்து ஒரு முறை வந்து பார்த்துருக்கலாம். என்ன அண்ணா யாரை கூப்பிடுற மாதிரி பார்த்தா என் தங்கையின் குருவாசை எங்கேயே கேட்குது. சித்துக்கண்ணா ஒரு கோடி வணக்கம். நல்லா இருக்கு சொல்றீங்க. வந்த குறைகள் என்னப்பா? என்ன குறை? அந்த நாட்டை விட்டு ஒப்படைத்து விட்டேன். கூந்தல முடிச்சுட்டாங்க. என்ன இருக்கு உனக்கு? என்ன குறை என்று கேட்கிறாய்? அந்த காட்டில் இருந்த போது வந்து கஷ்டம் இல்லை. வீட்டுக்கு வந்த பிறகு நான் படுற கஷ்டம் இது என்ன? இந்த 21 நாட்கள்